ஹலோ வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம காமனான ஒரு சில விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பட் அந்த விஷயம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்ட்டா டிப்ரெஷன். அதாவது இப்போ எல்லாத்துக்குமே எது இருக்குதோ இல்லையோ எல்லாத்துக்கிட்டமே டிப்ரெஷன் நிறையா இருக்குது. நம்மளோட மனசை போட்டு குழப்பிக்கிறது, அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேச முடியாது, நம்மளை பற்றியே நம்ம அதிகமாக யோசிச்சுக்கிட்டு நம்மளுக்கான விஷயங்களையே நிறையா நம்ம செய்யாமல் போகிறது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில சிம்பிளான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரலாம். இதுக்காக நான் வெப்சைட்லேருந்து ஒரு 10 டிப்ஸ் எடுத்து லைனில் இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இதை கடுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் சிம்பிளாக சொல்ல போகிறது ஒரு 2-3 விஷயம் மட்டும்தான். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உண்மையாக இருக்கணும். உனக்கு நீ உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்ட்டா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த இடத்துலையுமே நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை, ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம தைரியமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி உண்மையாக இருங்க. ஏன்னா உண்மையாக இல்லாமல் இந்த உண்மையாக இருந்து நம்ம யாருக்குமே பயப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஒரு பாதி விஷயத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது தப்பில்லை. உங்களுக்கு தெரியும் அது சரியா தப்பா அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் பாடிக்கும் சரி உங்கள் மைண்டுக்கும் சரி ஒரு ஓகேவாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஓரளவுக்கு உங்களை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும். மூணாவதாக அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுங்கள். நான் இதை ஆக போகிறேன் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு பெரிய கோல் ஒன்று செட் பண்ணி அந்த கோலை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திக்கிட்டே போயிட்டுருங்க. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்ட்டா சரி ஓகே நம்ம போய் சேர வேண்டிய இடம் இதுதான் போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓடுவோம். அப்படி போனோம் அப்படின்னாவே அந்த ஒரு தாட்ஸில் நம்ம ஒரு பர்பஸ் இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 மாதத்துக்குள்ளேயாவது ஒரு இத்தினூண்டு டிஃப்ரென்ஸாவது தெரியும். இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபாலோ பண்ணி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால தான் நான் உங்கள்கிட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டா அடுத்த 3 விஷயம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம்.